அகமதாபாத் விமான விபத்தில் தற்போது வரை 133 பேர் பலி என உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். சரவணன், விவரங்கள். அகமதாபாத் விமான விபத்தில 133 பேர் பலியாகி இருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில இந்த குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வர் ரூபானி அதில் பயணித்ததாகவும் சொல்லப்படும் நிலையில் அவர் படுகாயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விபத்தில் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட இந்த விமானத்தில் தற்பொழுது வரை அந்த விபத்தில் சிக்கிய அந்த விமானத்திலிருந்து 133 பேர் பலியாகி இருப்பதான உறுதியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து சடலங்கள் மீட்கப்பட்டு வருவதாகவும், சடலங்கள் பெரும்பாலும் சிதைந்து காணப்படுவதனால அடையாளம் காண முடியாத நிலையில் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். எனவே அவற்றை உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மொத்தமாக 242 பேர் பயணித்த இந்த விமானத்தில 133 பேர் பலியாகி இருப்பதாக சொல்கிறார்கள். குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வர் ரூபானி அதில் பயணித்ததாகவும் அவர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து நடந்த இடத்தை மீட்பு குழுவினர் சென்றடைந்து தொடர்ந்து மீட்பு பணிகள்ல ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் 133 பேர் உயிரிழந்திருப்பதை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அகமதாபாத்தினுடைய விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மேலெழும்பிய விமானம் 825 அடி உயரத்திலிருந்து கட்டுப்பாட்டை இழந்து அது கீழே விழுந்தது. விமானம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதியில் கடந்து ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய பயிற்சி மருத்துவர்கள் விடுதி இருந்த அந்த கட்டிடத்தில் மோதி அந்த கட்டிடத்திலும் பெரும் சேதமும் விபத்தும் தீ விபத்தும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் அதில் இருந்தவர்களுடைய நிலை என்ன என்பது தெரியவில்லை. அது தொடர்பாக மீட்பு குழுவினர் தொடர்ந்து மீட்பு பணிகள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விமானத்தில் பயணித்த 242 பேர்ல அதில் 133 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர்களை உடனடியாக அடையாளம் காண முடியாத ஒரு நிலையில் சடலங்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருவதாகவும், மீட்கப்பட்ட சடலங்களை வைத்து 133 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தமாக இந்த விமானத்துல 59 பிரிட்டனை சேர்ந்தவர்கள் உட்பட 232 பயணிகள் பயணித்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2 குழந்தைகள் உட்பட 232 பயணிகள் அதில் பயணித்திருக்கிறார்கள் என்றும், அதே போன்று விமானிகள் உட்பட இந்த ஊழியர்கள் என 12 பேர் அதில் பயணித்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். 10 ஊழியர்கள், 2 பேர் விமானிகள், மொத்தமாக 12 பேர். அவை இல்லாமல் 230 பயணிகளும் 2 குழந்தைகளும் அதில் பயணித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போன்று இந்த விமானத்தை சுமித் சபர்வால் என்ற விமானியும் அதே போன்ற துணை விமானியாக கிளைவ் குந்தர் என்ற 2 பேரும் தான் அந்த விமானிகள் அதில் அந்த விமானத்தை இயக்கியதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1:32 மணிக்கு சரியாக விமானம் மேலெழும்பி